Hi friends, welcome to my magical hands. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது காஞ்ச பட்டாணியிலேருந்து எப்படி ஃப்ரோசன் பட்டாணி வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்ண போகிறதில்ல. நிறைய பேர் பச்சை பட்டாணி கிடைக்க மாட்டேங்குது, இந்த காஞ்ச பட்டாணி ஊற வைக்க மறந்துடுறோன்றதுக்காக கடையில் விற்கிற ஃப்ரோசன் பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தாங்க இருக்குது. அதுக்கு மாற்றாக தான் நான் இந்த முறையை சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் குழந்தை வச்சுருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் ஊற்றி 10லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எதுக்கு வெந்நீர் ஆட் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஈவனாகவும் ஊறும், அதே போல் சீக்கிரமாக ஊறும். 12 மணி நேரம் கழித்து ஊற வச்ச அந்த பட்டாணியை ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். வடிகட்டின அந்த பட்டாணியை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வைங்க. அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் 1 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன். தண்ணி நல்லா எல்லா தண்ணியுமே வடிஞ்சிருச்சு. பட்டாணி இந்த மாதிரி இருக்கும். ஒரு 1 மணி நேரம் கழித்து அந்த பட்டாணியை இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைமுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ்லேயும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாக்ஸ் இல்லை, எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைனா நீங்கள் ஜிப்லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு டைமுக்கு தேவையான அளவுக்கு போட்டு மூடி வச்சுருங்க. நான் ஒரு 3 டைமுக்கு தேவையான அளவுக்கு 3 பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன். இதை இப்போ மூடி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வேணுன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமம் 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். பட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிடணும் ஃபுல்லாக. பாதியை யூஸ் பண்ணிவிட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. இதை தேவைப்படும் போது ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், அது டீஃப்ராஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு பட்டாணி ஊற வச்ச பட்டாணி மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்பவும் போல் சமையலில் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.